ஒரு டேலண்ட் உருவாகி வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா மீடியால, சினிமால அதுவும் மியூசிக் இண்டஸ்ட்ரியில தான் வந்து ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து அதற்கான உழைப்ப போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கரெக்ட்டான ரூட்ல போனாங்க. சரியான நேரத்தில, சரியான இடத்துல இருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட வெற்றிய யாராலயும் வந்து தடுக்கவே முடியாது. அது வந்து நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிலேருந்து வந்தா, நீங்க அந்த பயணத்தில நீங்க வெற்றி அடையறதுக்கு அதற்கான எடுத்துக்கக்கூடிய நேரம், தூரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவும், தொலைவாவும் இருக்கும். பட் ஒரு பணக்கார ஃபேமிலியில ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும். பிரிவிலேஜ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருந்ததுன்னா, உங்களுக்கு உண்டான வெற்றி அப்படிங்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, அதில ஒரு லான்ச்ன்னு சொல்லுவாங்க. நீங்க சினிமா துறையில நடிப்பு, இல்ல நீங்க ஒரு மியூசிக் டைரக்டரா ஆவறீங்க, சிங்கரா ஆவறீங்க எதுக்குன்னா, லாபிங் பண்ணி லான்ச் பண்றது அப்படிங்கிறதுக்கான டைம் ரொம்ப ஈஸி. நீங்க பணக்காரங்களா இருந்தா, இல்ல உங்க அப்பா, அம்மாக்கு ஏற்கனவே சினிமா பேக்கப் இருந்தா. பட் அப்படி அந்த லான்ச் அப்படிங்கிற விஷயம் நடந்தா கூட, நீங்க உங்களோட வெற்றிய வந்து தக்க வச்சுக்கிட்டு, அதற்கப்புறம் தொடர்ந்து இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா உலகமும் அது இசைத்துறையா இருந்தாலும் சரி, நடிப்பு துறையா இருந்தாலும் சரி, உங்கள ஏத்துக்கிட்டு அடுத்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது அப்படிங்கிறது உங்ககிட்ட திறமையும், விடாமுயற்சியும், உழைப்பும் இருந்தால் மட்டுமே அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே வந்து இருக்கணும். அந்த வகையில சினிமால வந்து ரீசென்ட்டா ஒருத்தரோட பேர் வந்து ரொம்ப அடிபட்டுட்டே இருக்கு. அதுவும் வந்து அவர குறித்து நெறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ரோவர்சி அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கான்ஸ்பிரசி அப்படின்னும் சொல்ல முடியாது. இல்ல ரொம்ப ஓவர் ரேட்டடு பிஆர் ஓவர் ரேட்டட் அண்ட் பிஆர் இந்த 2 வார்த்தை வந்து ஒருத்தர சுத்தி அதிகமா வந்துட்டே இருக்கு அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டி ஆல்பம், இண்டி சாங் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டா அறிமுகமாகி, இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 8 படங்கள் சைன் பண்ணி ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய சாய் அபியங்கர் அப்படிங்கிறவர் தான். இவரோட பின்னணிய குறித்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இவர் சாதாரணமா வந்து இந்த திரைத்துறைக்குள்ள, இசைத்துறைக்குள்ள வந்தவர் இல்ல. இவருடைய தந்தை வந்து திப்பு அண்ட் ஹரிணி. இவங்க 2 பேருமே வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியில பெயர் பெற்றவங்க. சவுத் இந்தியா ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள்ல வந்து நெறைய பாடல்கள வந்து பாடியிருக்காங்க. இவங்க 2 பேருமே இணைந்து திருமணம் பண்ணி, இவங்களுக்கு பிறந்த இந்த குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா, சாய் அபியங்கர். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இவருடைய வயசு வந்து 20. ஆனா, இந்த 20 வயசுலயே இவர் வந்து சைன் பண்ணியிருக்கிற படம், ஒரு படம் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு சைன் ஆயி, அதுக்கப்புறம் அந்த படத்தின் மூலியமா மியூசிக் போட்டு, அந்த படத்தில இருக்க ஆல்பம்லாம் ஹிட் ஆயி, அதற்கப்புறம் இவருக்கு சைன் பண்ணப்பட்ட படம் 7 இல்லங்க. இவரோட முதல் படம் வரதுக்கு முன்னாடியே, இவர் சைன் பண்ணியிருக்கக்கூடிய படங்கள் அப்படிங்கிறது 8 படங்கள் வந்து சைன் பண்ணியிருக்காரு. தமிழ்ல மட்டும் இல்லாம, மாற்று மொழி தெலுங்கு இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு படம் சைன் பண்ணியிருக்காரு. சரிங்க 2 ஆல்பம் பாட்டு ஹிட் குடுத்துட்டாரு. இந்த நேரத்தில வந்து நெறையா யங் டேலண்ட்ஸ், புதுமுகங்கள்லாம் வந்து லோ பட்ஜெட் புரொடக்ஷன் எல்லாருமே வந்து இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு தந்திருப்பாங்க. இதில என்னங்க பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அப்படியும் இல்ல. இவரு சைன் பண்ணியிருக்க படம்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் படம், அதற்கப்புறம் வந்து தனுஷ் படம், அதுக்கப்புறம் வந்து அட்லியோட ஒரு படம் வந்து சைன் பண்ணியிருக்காரு. அண்ட் அல்லு அர்ஜுன் தெலுங்குல கூட வந்து பார்த்தீங்கன்னா, வந்து சைன் பண்ணியிருக்காப்ல. இந்த மாரி பெரிய பெரிய பேனர்ல அண்ட் லோகேஷ் கனகராஜோட வரக்கூடிய அந்த எல்சியூல ஒரு படம் பென்ஸ் அப்படின்னு நெனைக்கிறேன். அதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இவர் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே டாப் ரேட்டட் ப்ராஜெக்ட்ஸ். அப்படி இருக்கிறப்போ வந்து, சரி இவர் என்ன பண்ணியிருக்காரு? இவருக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருந்ததுனா தானே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு லான்ச் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அவர் என்னென்ன பாடல்கள்லாம் பாடியிருக்காருன்னு பார்க்கலாம். இந்த "கட்சி சேர" அப்படிங்கிற ஒரு பாட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பாடல். செம்ம பாட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்னுடைய இசை ரசனையில நான் வந்து வாய்ப்பாட்டுலாம் படிச்சதில்ல. ஜஸ்ட் ஒரு நல்லா டெய்லி மியூசிக் வந்து இயர்ஃபோன்ல போயிட்டு கேட்டு ரசிச்சுட்டே இருப்பேன். தனியா இருந்தாலும் ஸ்பீக்கர்ல போட்டு பாட்டு கேட்பேன். ஆங்கிலம், அப்புறம் மலையாளம், தமிழ், அப்புறம் தெலுங்கு, அப்புறம் ஹிந்தியில கொஞ்சம் பாடல்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் லட்டினோ சாங்ஸ், இண்டி சாங்ஸ் வேர்ல்டு முழுக்க வந்து கொஞ்சம் தேடி தேடி ஏதோ வந்து கேட்கக்கூடிய ஒரு சாதாரண இசை ரசிகர் தான். என்னோட டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த "கட்சி சேர" அப்படிங்கிற பாட்டு வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு பாட்டு. ஆனா அந்த பாட்டு அடுத்த லெவலுக்கு ஏன் ஹிட் ஆச்சு அப்படின்னா வந்து, அந்த பாடலையும் தாண்டி அதில வந்து ஒரு பொண்ணு வந்து ஏதோ இப்படி இப்படிலாம் காட்டிட்டு ஒரு ஸ்டெப்லாம் வந்து போட்டிருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டா இருக்கும் அந்த ஸ்டெப்பு. கைய வச்சு ஏதோலாம் ஜிம்னாஸ்டிக் மாரிலாம் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த பெண்ணும் அழகா இருப்பாங்க. அவங்க போட்ட அந்த ஸ்டெப், இந்த பாட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ப்ரொமோட் செய்யப்பட்டு நாலா பக்கமும் கூப்பிட்டு எல்லாருமே இன்டர்வியூ எடுத்து, இவர் பாட அந்த பொண்ணு அந்த கை ஸ்டெப்லாம் போட்டு காட்ட, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல புஷ் குடுத்து, அது வந்து பெரிய ஹிட்டு அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஒரு ஹிந்தி சாங் ஹிட் ஆவறது, ஹிந்தி சாங் கல்ச்சர் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சுத்தமா இல்லவே இல்ல. ரொம்ப நாளா வந்து நெறைய பேர் வருவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. பட் தொடர்ந்து இவ்வளோ பெரிய ஹிட்லாம் வந்து ஆனதில்ல. பட் இப்போ இருக்கிற கல்ச்சருக்கு அதுக்கான தனி ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க, அதுக்கான கான்சர்ட்ஸ் அப்படிலாம் கூட நடந்துட்டுருக்கு. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2வது ஒரு பாட்டு. அது வந்து "பேச லைட்டா ஆசை" அப்படின்ற பாட்டு. அந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்டான ஒரு சாங்கு. அதுவும் ஹிட் ஆவறதுக்கு அந்த பாடல் மட்டும் காரணம் இல்ல. அதில வரக்கூடிய இன்னொரு ஒரு பெண்ணு, சாரிங்க இவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது. இவங்க ஃபேன்ஸ்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருப்பாங்க. இவங்களும் டான்ஸ் செம்மையா ஆடியிருப்பாங்க. இந்த பாட்டு மட்டும் ஹிட் ஆவறது. ஸோ லைட்டா டீசென்ட்டான ஒரு பாட்டு. அந்த பெண், அவங்களுடைய நடன அசைவுகள், அதற்கப்புறம் குடுக்கப்பட்ட பிஆர் புஷ். இந்த 2 பாட்டுமே மொக்க பாட்டுன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஒரு இண்டி சாங்கா, ஒரு ஆல்பம் சாங்கா 2 பாட்டுமே ஒரு டீசென்ட்டான கேட்கக்கூடிய ஒரு சாங் தான்.
ஆனா, ஃபர்ஸ்ட்டு பார்ட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புஷ்ஷோட செகண்ட் பார்ட்டுக்கு நெறையா வந்து புஷ் குடுக்கப்படும். புஷ் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, மீம் பேஜஸு நெறைய இடத்துல கூப்ட்டு வந்து நிஜமா இன்டர்வியூ எடுக்க வைக்கிறது, டிவி சேனல்ஸ்ல கூப்ட்டு பேட்டி எடுக்குது அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய பிஆர் புஷ் வந்து குடுத்துருந்தாங்க. அதற்கப்புறம் தான் இவர் பார்த்தீங்கன்னா, டக்குனு இவர் வந்து உருவெடுக்கிறார் ஒரு மியூசிக் டைரக்டரா. ஸோ நான் சொன்ன மாரி ஏற்கனவே வந்து 8 படம் அதுவும் பெரிய பேனர், பெரிய ஆக்டர்ஸோட படம்லாம் வந்து சைன் பண்ணி முடிச்சுடுறாரு. இந்த நேரத்தில எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாரி ரசிகர்கள் மட்டும் இல்ல, இசைத்துறையிலே இருக்கக்கூட பல மியூசிக் டைரக்டர்ஸ்க்குலாம் வந்து கொடித்தலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ரவுண்ட் டேபிளே வந்து போடுறாங்க. அதில சாதாரண மியூசிக் டைரக்டர்லாம் உட்காரல. நம்ம சாம் சிஎஸ் இருக்கார் தெரியுமா? கைதி படத்தோட இசையமைப்பாளர். இன்னும் நெறைய அருமையான பாடல்கள், படங்கள்லாம் கூட வந்து பண்ணியிருக்காரு. அவரு, ஜிவி பிரகாஷ், இன்னும் 2 மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே உட்கார்ந்து வந்து பேசுறாங்க. அதில வந்து பலமுறை தேசிய விருது வென்ற ஜிவி பிரகாஷ் நம்மளுக்கு சூப்பரான வந்து தர லோக்கல் சாங் ஹிட்ஸும் குடுத்துருக்காரு. நெறைய மெலோடிஸும் வந்து குடுத்துருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய திறமைய வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிற ஜிவி பிரகாஷ். அவர் ஆக்டிங்கில வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசா ஹிட்லாம் வந்து குடுக்கல அப்படின்னா கூட சில படங்கள் ஹிட் குடுத்துருக்காரு. பட் ஒரு மியூசிக் டைரக்டரா ஜிவி பிரகாஷ் வந்து எத்தன வாட்டி தன்னை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு அப்படிங்கிறது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்ல. அவர் என்ன சொல்றாரு, யாருடைய பேரையும் வந்து குறிப்பிடல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு போடுறாங்கங்க. அதுவும் அந்த பாட்ட ரீல்ஸ்க்காகவே போடுறாங்க. அப்புறம் அத என்ன பண்றாங்க, நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ காசு குடுத்து அந்த ரீல்ஸ திருப்பி அந்த ரீல்ஸ்க்காகவே போடப்பட்ட பாட்டுல ஒரு பிட் மட்டும் இருக்கு தெரியுமா? ரீல்ஸ்க்காகவே திருப்பி போடுற மாரி அது மட்டும் தான் ரிப்பீட் வேல்யூல இருக்கும் அந்த லைன. அத போட்டு வந்து ப்ரமோட் பண்ண சொல்லிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த பாட்டு ஹிட்டு அப்படிங்கிற மாரி பல இடங்கள்ல வந்து ஒரு பெரிய பிஆர் ஸ்டண்ட் நடத்தப்படுது. அதுல அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்ல எல்லாத்துலயும் இருக்க வந்து பார்த்துக்கிறாங்க. திருப்பி Spotifyல வந்து இத்தன வாட்டி கேட்டாங்கன்றாங்க. YouTube மியூசிக்ல வந்து ரெக்கமெண்டேஷன் வரா மாரி அவங்களே பண்ணிட்டு, கீழலாம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த YouTubeல அந்த பாட்டு ரிலீஸ் ஆனா கூட கமெண்ட்ஸ்லாம் கூட இவங்களே ஆட்கள்லாம் வச்சு வந்து பண்ணி ஒரு பெரிய பிஆர் ஸ்டண்ட் பண்ணி அந்த பாட்டை ஹிட் ஆக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெல் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு மியூசிக் டைரக்டரான ஜிவி பிரகாஷ் சொல்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாம் சிஎஸ் அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே தன்னோட திறமைக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கல, அங்கீகாரம் கிடைக்கல, நான் ரோட்டில் போனால் கூட என்ன யாரும் தெரிலன்னு சொல்லிட்டு வந்து அவர் புலம்பிட்டு இருந்தார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு நல்ல இசைக்கலைஞர் எந்த ஒரு பேக்கிங்கே இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு இட்டெல்லாம் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கலையே அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்தமாதிரி ரீல்ஸ்க்காக பாட்டு பண்ணுறது, இந்த மாதிரி ப்ரொமோஷன் பிஆர் ஒர்க் தான் வந்து நடக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக நல்ல உழைப்பை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு யாரோடைய உதவியுமே இல்லாமல் வந்த எங்களுக்குலாம் வந்து அடுத்தடுத்து வாழ்க்கை இருக்கா இதில் அப்படின்னு தெரியவே இல்லை. அதனால் தமிழில் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கலாம் கூட பரவாயில்லடா, விட்டுட்டு மாற்று மொழியில் ஏதாவது நம்மளோட டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று மொழி படங்கள்லாம் இப்போ அவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எங்கே இருந்தாலும் ஒரு நல்லா இருக்கணும். ஏன் லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து பார்த்திங்கன்னா மாநகரன் ஒரு சின்ன படம் பண்ணார். அதுக்கப்புறம் கைதி வந்து ஒரு செம்ம மாசான ஒரு படம், ஒரு ஃபுல் ஃப்ரீடமாக வந்து பண்ணுறாரு. அந்த படத்துக்கு வந்து சாம் சிஎஸ் தான் வந்து மியூசிக்கு. ஆனால் அதற்கப்புறம் அந்த படத்துக்கு ஒரு நல்ல பிஜிஎம் கொடுத்த சாம் சிஎஸை தன்னுடைய வருங்கால படங்களில் அவராலேயே வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு தமிழ் சினிமாவில் சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ சரி உனக்கு என்னடா உன்னோட இசை அறிவுக்கு வந்து இந்த 2 பாட்டு பிடிக்கலையே அப்படின்ட்டிங்களா, நம்ம இப்போ இருக்கிற நிறைய ஆர்டிஸ்டோட பாட்டும் தொடர்ந்து கேட்டு தான் இருக்கோம். ஏன் அனிருத்தோட பாட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடல்கள் நம்மளுக்கு வந்து பிடிக்கும். ஆனால் அப்படி இருக்கிறப்போ யுவன் சங்கர் ராஜா, பரத்வாஜ், வித்யாசாகர், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி சொல்லவே முடியாத 2 லெஜெண்ட்ஸு இளையராஜா, ஏஆர் ரகுமான், இவங்க எல்லாருடைய பாட்டையும் வந்து அண்ட் தேவா, எஸ்ஏ ராஜ்குமார், இப்படி வந்து சொல்லிகிட்டே போகலாம், மணி சர்மா, இந்த மாதிரி வந்து சூப்பரான மியூசிக் டைரக்டர்ஸோட பாட்டெலாம் கேட்டு வளர்ந்தவங்க, ஜிவி பிரகாஷோட பாட்டை கேட்டு வளர்ந்தவங்க. அப்படிங்கிற வகையில் இந்த பாட்டெல்லாம் வந்து கேட்டால் என்னையா இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையும், இந்த பாட்டு அவ்வளோ நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எப்போ திரும்ப வந்தது, இதில் ரீசெண்டாக டூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து ஊரும் பிளட் அப்படின்னு ஒரு பாட்டு, அதாவது பிரதீப் ரங்கநாதன் நடித்த அந்த படத்தில் வந்து ஊரும் பிளட்டுன்ற பாட்டு, சத்தியமாக சொல்கிறேன், சொயிட்டி எங்கே பார்த்தாலுமே அதை வந்து வந்துனே இருக்கிற மாதிரி பண்ணுறானுங்க. அது வந்து ஒரு வாட்டி கூட நான் கிளிக் பண்ணி என்னோடய பிளேலிஸ்ட்டில் கேட்டதே இல்லை. ஆனால் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. எந்த ரீல்ஸில் பார்த்தாலும் அதை வந்து இன்கார்பரேட் பண்ணி நல்லா இருக்குது, இந்த லைன் பாருங்கள், இந்த பாட்டில் சூப்பராக இருக்குது, இந்த பாட்டில் சூப்பராக இருக்குது, அந்த பாட்டை வந்து கடந்த ஒரு 2 வாரமாக திணிச்சிட்டே இருக்காங்க. சரி காதை கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு பாட்டை வந்து கேட்டு பார்ப்போம், கேட்காமலே ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டு பார்த்தா அந்த பாட்டில் எனக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு ரிதமும் இல்லை, ஒரு ரிப்பீட் வேல்யூ இல்லை. இது இந்த பாட்டில் நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி எனக்கு என்ன சொல்கிறதுனே வந்து தெரியவே இல்லை. அவரே தான் வந்து பாடியிருக்காரு, சாய் அபியங்கர். அவரோட வாய்ஸும் பார்த்திங்கன்னா லைட்டாக அனிருத் மாதிரி இருக்கிறதுனால அந்த பாட்டு வந்து ஒரு நல்ல ரீச் ஆகி எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. பட் ஒரு 5 பேர் ரூமில் உட்காந்துருக்காங்கன்னா ஒரு 4 பேர் வந்து அந்த பாட்டை எப்படா கேட்குறாங்கன்றான், ஒருத்த மட்டும் வேறு வழியே இல்லாமல் மற்றவனுக்குலாம் வந்து தெரியறது நம்மளுக்கு தெரியலனா கண்ணு தெரியலன்னு சொல்கிறாங்களோன்னு சொல்லிட்டு பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. சரி, இசையில் ஒருத்தருக்கு ஒரு ரசனை இருக்குது. அது நம்ம ஒருத்தங்கிட்ட போயிட்டு இதுதான் அவனுக்கு பிடிக்கணும் பிடிக்காதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல்ல. அந்த வகையில் நீ என்ன பெரிய பூமரா, உனக்கெல்லாம் வந்து அந்த காலத்து பாட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படிலாம் இல்லை. அனிருத் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து யார் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ தமிழ் சினிமாவை மியூசிக் வைஸ் வந்து ஆண்டு கொண்டிருக்கும்
இசையமைப்பாளர். இப்போ அனிருத்தை வந்து முற்றிலுமா உங்களால் வெறுத்துறவும் முடியாது, முற்றிலுமா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விரும்ப முடியாது. ஆனால் அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி சம்மந்தப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வராரு. தனுஷ் வந்து லான்ச் பண்ணுறாரு. அவங்க சொந்தக்காரங்களே லான்ச் பண்ணால் கூட அந்த முதல் படத்தில் அந்த கொலவெறி அப்படிங்கிற பாட்டை மட்டும் வச்சு வந்துட்டான்ப்பா, இந்தியா ஃபுல்லாக வைரல் ஆச்சு. அதுக்கு மேலே என்னையா அந்த ஆல்பம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட முடியுமா? 3 அப்படிங்கிற சும்மா தரமான சூப்பரான ஆல்பம் வந்து கொடுத்துருக்காரு. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்பமில் குத்துப்பாட்டு இருக்கும், அப்புறம் ஒரு சாதாரண டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடர்ன் ஸ்டைலில் ஒரு பாட்டு இருக்கும், அண்ட் லவ் சாங் இருக்கும். அந்த லவ் சாங்கில் இனிமையான ஒரு மெலடி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தன்னை ஃபஸ்ட்டு ஆல்பம்லேருந்து ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தவர். எத்தனை ஆல்பம் நானே சொல்கிறேன் பாருங்கள். அனிருத்தோட ஒரே ஒன் ஹிட் வண்டர் இல்லை, செகண்டு எதிர்நீச்சல் ஆல்பம் ஹிட்டு, அண்ட் வணக்கம் சென்னை ஆல்பம் ஹிட்டு, அண்ட் வேலையில்லா பாட்டுதாரி சொல்லவே தேவையில்ல, தெறிக்க விட்டுச்சு, அண்ட் மான் கராத்தேவும் ஆல்பம் ஹிட். எனக்கு படம் பிடிக்காது, பட் கண்டிப்பாக பாட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6வது படம் கத்தி. விஜய்க்கு வந்து ஒரு புது விதமான மியூசிக் வந்து புகுத்தினார். அதில் இருக்க பிஜிஎம்லாம் கூட ஹிட்டு. மாறி தர லோக்கல் ஹிட்டு. 400 ரவுடி தான் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு க்யூட்டான லவ் ஆல்பம், எல்லா பாட்டுமே ஹிட்டு. அண்ட் 10வது படம் ரெமோ சக்க போடு. ஒருத்தர் வந்து என்ன தான் ஒரு நெப்பாட்டிசம் பெரிய ஃபேமிலியில் பிறந்திருக்காரு. நேரத்தில் நிறைய பேர் நினைக்கலாம், ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களை வந்து வளர்ந்துட்டா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. எந்த சமூகமாக இருந்தாலும் அவனுக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பேக்கப் இருந்தாலும் அவங்கள புஷ் பண்ணால் அந்த திறமை இருந்தால் மட்டும் தான் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். அதற்கு சான்று வந்து அனிருத் 10 படங்களும் பார்த்திங்கன்னா வந்து ஆல்பம் ஹிட்டு கொடுத்துட்டே இருந்தார். ஒரு பாட்டில் ஆல்பம் ஹிட்டு. அந்த லெவலுக்கு வந்து அனிருத்தை வந்து சில நேரத்தில் கேட்குறப்ப என்ன பாட்டு போடுறாரு, இல்லை ரஜயா ரமன்லாம் என்ன மாதிரி பாட்டு போட்டிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கொஞ்சம் ஹேட்டும் வரும். ஆனால் அனிருத்தோட பாடல்களை மட்டுமா தவிர்க்கவும் முடியாது. நான் அவரோட ஃபேன் அண்ட் ஆல்சோ விமர்சகர் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அனிருத் வந்து தன்னை வந்து பல வாட்டி வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தாலும். ஸோ அவரோட லான்ச் எப்படி இருந்திருக்கு. ஆனால் இவர் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாய் அபியங்கரோட இந்த லான்ச்சு, அதுக்கப்புறம் அவர் பண்ணியிருக்கக்கூடிய பிஆர், அதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஏன்னா 3 படம் வர்றப்போ இந்த சோஷியல் மீடியா வேறு, இப்போ இருந்த சோஷியல் மீடியா வேறு, இப்போ வந்து பண்ணக்கூடிய புஷ் அப்படிங்கிறது ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறப்போ ஆமாம் இல்லை நம்மளுக்கும் அதே மாதிரி தான் தோணுது. அப்படிங்கிறதுனால மக்கள் மண்டத்தில் விட்டு விடலாம், இதை வந்து பேசி புலம்பி விடலாம், மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்ககிட்டே கேட்கணும். அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு காணொலி நம்ம வந்து பண்ணோம். ஸோ நீங்கள் அவருடைய பாடல்கள்லாம் வந்து கேட்டிங்கன்னா அவருடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா எனக்கு தோன்ற மாதிரி உங்களுக்கும் எதாவது தோணுச்சு அப்படின்னா வந்து தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உனக்கு வந்து இசையே தெரியல, உனக்கு ட்ரெண்டே தெரியல, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக இப்போ ஹிட் ஆகி வராரு. ஊரும் பிளட் பாட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் பாத்ரூமில் இருக்கும்போது, தூங்கும்போது, சாப்பிட்றப்போ கேட்டுக்கிட்டே இருக்கேங்க, அந்தளவுக்கு ரிப்பீட் மோடில் போயிட்டே இருக்கிற அளவுக்கு சிறப்பான இசை அது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறது தப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பொதுவாகவே இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க அந்த ரீல் கலாச்சாரத்தில் தங்களை ஹிட் பண்ணிக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய ட்ரிக்ஸ்லாம் என்ன, சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி அப்படிங்கிறது உங்களுக்குலாம் என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.